வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பிறகு சவுர் குகையிலிருந்து புறப்பட்டு 8 நாட்களாக நடந்து ஹிஜ்ரி 1வது வருடம் ரபியுல் அவ்வல் பிற 8ஆம் தேதி அன்று மதீனா சென்றடைந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுடைய பலவிதமான வரவேற்புகளுக்கிடையில் முதலில் குபா என்ற இடத்தில் 4 நாட்களாக தங்கி முதலில் தொழுகைக்காக குபா பள்ளிவாசலை கட்டிவிட்டு பிறகு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் தங்கி மஸ்ஜிது நபவி என்ற கட்டடத்தை பள்ளிவாசலை கட்டி முடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மதீனா வந்து அடைந்த இந்த பயணம்தான் ஹிஜ்ரத் பயணத்தின் நிறைவாகும். இந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஹிஜ்ரி ஆண்டு என்று நமது இஸ்லாமிய வருடத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. வல்ல அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.